மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் ஆய்வு செய்ய அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. கோத்தகிரி ஊராட்சி மன்ற தலைவருக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் அனுமதியின்றி கட்டடம் கட்டப்பட்டுள்ளதால் அதற்கு வரி செலுத்த வேண்டும், விதிகளை மீறிய கட்டடத்தை இடிக்க வேண்டும் என கொடநாடு பஞ்சாயத்து தலைவர் பொன்டோஸ் கடந்த 2007ஆம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனை எதிர்த்து கொடநாடு எஸ்டேட் மேலாளர் ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கொடநாடு எஸ்டேட்டில் எந்த விதிமீறலும் இல்லை என கூறி கோத்தகிரி பஞ்சாயத்து தலைவர் அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்து கடந்த 2008ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து பஞ்சாயத்து தலைவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், சி. குமரப்பன் அமர்வில் இன்று இறுதி விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் ஆஜராகி சொத்து வரி விதிப்பது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மட்டுமே கொடநாடு எஸ்டேட்டுக்குள் நுழைய அனுமதி கேட்பதாகவும், 2008ஆம் ஆண்டில் இருந்து கொடநாடு எஸ்டேட்டுக்குள் யாரும் உள்ளே நுழைய முடியாத நிலை இருப்பதாகவும், கூடுதல் கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருந்தால் என்ன செய்வது எனவும், அவ்வாறு கூடுதல் கட்டுமான பணிகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தால் தானே தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சசிகலா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜி. ராஜகோபாலன் 2021ஆம் ஆண்டு வரை சொத்து வரி செலுத்தப்பட்டுள்ளதாக கூறி அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் கொடநாடு எஸ்டேட்டுக்குள் விதிமீறி எந்த கட்டிடங்களும் மேற்கொள்ளவில்லை என தனி நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறினார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆய்வு செய்தால் தானே விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதா என தெரிய வரும், அதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சசிகலா தரப்பு மூத்த வழக்கறிஞர், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை காரணமாக 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் கொடநாடு எஸ்டேட்டுக்குள் ஆய்வு செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக பதிலளித்தார். இதனையடுத்து எஸ்டேட்டை ஆய்வு செய்யவும் சோதனை செய்யவும் அதிகாரிகளுக்கு முழு உரிமை உள்ளதாக கூறி உரிய விதிமுறைகளை பின்பற்றி ஆய்வு செய்யலாம் என அனுமதி அளித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் ஆய்வின் பொழுது நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் எனவும், எஸ்டேட்டுக்குள் இருப்பவர்கள் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் உத்தரவிட்டு இந்த மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.